நமக்கு திருவுளம் பற்றினார். அந்த வசனத்தை நம்ம கவனித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், முற்காலங்களிலே இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் மூலமாக யார்கிட்ட பேசினாருங்க? யார்கிட்ட பேசினார்? தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஏன் கவனிக்கிறீங்களா வசனத்தை? குமாரன் மூலம் யார்கிட்ட பேசுறாருங்க? எங்க குமாரன் மூலமாய் யார்கிட்ட பேசுறாரு? நம்ம கிட்ட பேசுறாரு இல்லைங்களா? இந்த கடைசி நாட்களில் அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. 2வது வசனத்துடைய முதல் பகுதி, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். நம்மோடு கூட தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாய் பேசி இருக்கிறார். ஏன்னா இந்த வசனத்தில் நீங்கள் நல்ல நம்ம உள்ள நிதானித்துக்குள்ள கூட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இனி ஒரு வெளிப்பாடு கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து தான் கடைசியான வெளிப்பாடு. இனி வேறொரு வெளிப்பாடு கிடையாது. வேறொரு காரியத்தை தேவன் சொல்ல விரும்பவில்லை. தேவன் மனுக்குலத்திற்கு என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த காரியத்தை தம்முடைய குமாரன் மூலமாக இந்த கடைசி நாட்களில் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஏன்னா இந்த காரியத்தை தேவன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகத்தில் வரும்போது 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் படிக்கும்போது பாருங்களேன், தேவன் தீர்க்கதரிசனமாக பேசுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனம். மோசையோடு தேவன் பேசுகிறார், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர்கள் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். 19வது வசனம் ரொம்ப முக்கியம். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். அப்ப என்ன சொல்றாருங்க தேவன்? உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் பின்னாட்டில் எழும்ப பண்ணுவேன், அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு செவி கொடுக்காதவனை நான் விசாரிப்பேன் என்று சொல்கிறார். விசாரிப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தங்க? நியாயம் தீர்ப்பார் தேவன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படைய வேண்டும், அதன்படி நாம் வாழ வேண்டும். இல்லை என்றால் என்ன செய்வாருங்க? அப்படி வாழவில்லை என்றால் நியாய தீர்ப்பு கன்ஃபார்ம் இல்லைங்களா? அதனால இயேசு கிறிஸ்து சில காரியத்தை குறித்து பேசுகிறார். ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாங்க. முதலாவது யோவானுக்கு எழுதின நிருபம் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், அதில் 3வது வசனம் படிக்கலாங்க. யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த அதிகாரத்தில் தேவன் யாரோட பேசுகிறார்? நிக்கதேமு என்ன சொல்லக்கூடிய ஒரு வேத பண்டிதர், அவர் வேத அறிஞர், வேதத்தை கற்றவர், வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர். அவரோடு தேவன் பேசுகிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்று குறிப்பிடுகிறார். 5வது வசனத்துடைய பின்பகுதி பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில் சொல்றாருங்க, இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 6வது வசனத்தின் பின்பகுதி, ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். 8வது வசனத்தின் பின்பகுதி பாருங்க, ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஏன்னா இந்த பகுதி நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். படித்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பிறவாவிட்டால் என்று சொல்லுகிறார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுறாங்க 12வது வசனத்தில், பூமிக்கு அடுத்த காரியங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காரியம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஆவியால் பிறப்பது. பூமியில் நிகழக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் பேசுகிறார். மறுபிறப்பு என்பது தேவனோட ராஜ்யத்தில் தொடர்புடையது. ஏன்னா மறுபிறப்பு என்பது பூமிக்கு அடுத்த காரியம் அல்ல, நம்ம நித்தியத்துக்கு நடத்தக்கூடிய ஒரு காரியம், நித்தியத்துக்கு அடுத்த ஒரு விஷயம். ஏன்னா மறுபிறப்பு என்று சொல்லும்போது தேவன் இந்த இடத்துல குறிப்பிடுகிற அடிப்படையான விஷயம் என்னங்க? ஆவியினால் பிறப்பது, மாம்சத்தில் பிறப்பதல்ல, ஆவியினால் பிறப்பது. பௌதீக ரீதியான காரியம் அல்ல. ஆவியினால் பிறப்பது என்பது நாம் பிறப்பது போன்ற காரியம் அல்ல, நம்மால் பார்க்க முடியாத ஒரு காரியம், நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை தேவன் பேசுகிறார் இந்த இடத்துல.
இந்த பூமியிலேயே இந்த வாழ்க்கையிலேயே நிகழ்ந்தாக வேண்டும் இந்த காரியம். அப்படி நிகழவில்லை என்றால் தேவன் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயங்க, தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். நாம் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் நமக்கு என்ன ஆயிருங்க? பரலோகம், தேவனுடைய ராஜ்யம், அதை குறித்த சிந்தை இல்லாமல் போயிடும். பார்த்தா தாங்க யோசிப்போம் இல்லைங்களா? நம்ம நேரம் பார்க்க முடியாதவர்களை மாறிவிடுவோம். நாம் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். பார்க்க முடியாதுங்க, பிரவேசிக்க முடியாது. இன்னும் ரெண்டுமே பூமியில் நிகழ வேண்டுங்க. இந்த பூமியில் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து விட வேண்டும் இந்த பூமியிலேயே. ஏன்னா பரலோகம் என்பது நாம் மரித்த பின்பு அல்ல, இந்த பூமியிலேயே இந்த வாழ்க்கையிலேயே ஆரம்பித்து விட வேண்டும். இங்கே நீங்கள் அந்த இனிமையை ருசிக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன செய்றாருங்க? பரிசுத்த ஆவியானவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில், தன்னுடைய இறுதி நாட்களில் பூமியை விட்டு அவர் கடந்து போவதற்கு முன்பாக, மரிப்பதற்கு முன்பாக தம்முடைய சீடர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாங்க. 16ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், அதில் 13வது வசனம், 13வது வசனம். பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லுகிறார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, அப்பொழுது வரலைங்க. அப்போ அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தெழுப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பு சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அந்த வசனத்தில் ரெண்டு வார்த்தை ரொம்ப ஒரு நம்ம அழுத்தி பார்க்க வேண்டிய இடம் என்ன தெரியுங்களா? நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். தனிப்பட்ட முறையிலைங்க ஒவ்வொரு விசுவாசையும் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். இன்னொன்று என்ன? அறிவிப்பார். நடத்துவார், அறிவிப்பார். அந்த ரெண்டு வார்த்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எப்படி குறிக்குதுங்க? அது பரிசுத்த ஆவியானவருடைய நேரடியான இடைப்படுதல். ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாகவும் ஒவ்வொரு பிலீவருக்குள்ளேயும் யாரெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கைடன்ஸ் கிடைக்குங்க. அவர் உங்களுக்கு அறிவிப்பார், உங்களோட பேசுவார். ஏன்னா இந்த தெளிவில்லை என்றால், இந்த சத்தம் நமக்கு கேட்கவில்லை என்றால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதுங்க. ஏன்னா அதனால 14ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 14வது அதிகாரம் யோவான் 14 17வது வசனத்துடைய பின்பகுதி. யோவான் 14:17. ஆமென் சொல்லாங்களா? அவர் உங்களுடனே, யாருங்க அவர் என்று சொல்லக்கூடியது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்களே அவரை அறிவீர்கள். அந்த வசன அழுத்தத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு உள்ளே, நமக்குள்ளே மாத்திரமல்ல, நம்மை சுற்றி. அது சொல்ற வசனம் தான் சொல்லுதுங்க, உங்களுடனே வாசம் பண்ணி. வெளியல்லங்க, இப்போ உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே. நம்மளுக்குள்ள யார் இருக்காருங்க? இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக. நீங்கள் அவரை அறிவீர்கள். அந்த இடத்துல பிரச்சனை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு வேண்டும். அந்த வசனம் மறுபடியும் படிக்கணும் பாருங்க. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை, அதனாலும் திக்கற்றவர்கள் கிடையாதுங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக உடையேன், உங்களிடத்தில் திரும்ப வருவேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடியால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நம்மை திக்கற்றவர்களாக விடவில்லைங்க பூமியில். ஏன்னா அந்த பகுதியை மறுபடியும் எல்லாம் சேர்ந்து படிக்கலாங்களா? அந்த வசனத்தை பின்பகுதியை. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியுங்க அவர் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்காரா இல்லையான்ட்டு. ஏன்னா செய்தி முடிவில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருங்க. ஏன்னா அது குறித்து ஒரு எச்சரிக்கையான ஒரு காரியத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா அது முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த இன்றியமையாமையை, அதனுடைய ஆபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வெயில் வருது அப்படின்னா வெயிலுடைய இந்த சூட்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு உண்மையை கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், அதில் 31 வசனம் பாருங்க. மத்தேயு 12:31. மத்தேயு 12:31. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். ஏன்னா இந்த வசனத்தை நீங்க நல்லா உள்ள கிரகித்து படிக்க வேண்டும். எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மன்னிக்கப்படுவதில்லை. ஏன்னா இறுதியான வெளிப்பாடு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சபைக்கு என்ன சொல்றாருங்க? சபைகளுக்கு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அதை கேட்கவில்லை என்றால், அவர் சத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் நாம் ஆவியானவரை தூசிக்கிறோம் என்ற அர்த்தம், அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறோம் என்ற அர்த்தம். அப்படி இருந்த நேரம் நம்முடைய பாவங்கள்
மன்னிக்கப்படுவதில்லை. ஏன்னா 32 இன்னும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறாருங்க. ஏன்னா தேவன் ஒரு தரம் சொன்னதை 2 தரம் விளம்பி இருக்கிறார். அப்பதான் நம்ம அந்த வசனத்தை முக்கியமான புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் திரும்பி திரும்பி சொல்லக்கூடிய காரியத்தை அழுத்தி அழுத்தி சொல்லக்கூடிய காரியம் நம்ம ரொம்ப பாதிக்க வேண்டும். அந்த வசனம் அங்க சொல்றாருங்க, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மனுஷகுமாரன் யாருங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா பேசினா மன்னிக்கப்படும். தூசிச்சாங்க, அடிச்சாங்க, சிலுவையில் அடிச்சாங்க, கொன்னாங்க, என்னவே பண்ணாங்க அவரை. ஆனால் மன்னிக்கப்பட்டு விட்டது. பிதாவை அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி மன்னிக்கப்பட்டு விட்டது அந்த பாவம். ஆனா இங்கன்னு சொல்றாருங்க, அதே இயேசு கிறிஸ்து, எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ரொம்ப டேஞ்சரஸான வசனங்க அது. ஏன்னா நீங்க பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக மாத்திரம் செயல்பட்டு கொண்டிருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில் இம்மையிலும் பிரச்சனை, மறுமையிலும் பிரச்சனைங்க. ஏன்னா இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ரொம்ப எனக்கு பயமாயிருச்சுங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில ஏன் நிறைய பிரச்சனை அப்படின்னா, நம்ம பரிசுத்தாவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பரிசுத்தாவியனை தூஷித்துக் கொண்டிருக்கிறோம், பரிசுத்தாவியனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம், பரிசுத்தாவியானவரை அவித்துப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம். ஏன்னா பரிசுத்தாவியனர் எப்படிப்பட்டவருங்க? அவரு மென்மையானவர், புறா மாதிரிங்க. அவரு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாருங்க, உங்களை கம்பல் பண்ண மாட்டாரு. உங்களோட கூட அறிவிக்கிறார், உங்களை நடத்துகிறார், உங்களோட பேசுகிறார், உங்களோட இடைப்படுகிறார், வசனத்தின் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் தாங்க பைபிள் எழுதினவர், பரிசுத்தாவியானவர் இல்லைங்களா? ஆவியானவர் பைபிளினுடைய ஆக்கியவான். அவர் சொல்லுகிற சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கவில்லை என்றால் இப்பவும் பிரச்சனை, மறுமையிலும் பிரச்சனைங்க, மன்னிக்கப்படுவதில்லை. அந்த வார்த்தை பார்த்தீங்களா என்ன சொல்றாருங்க? பரிசுத்தாவி எவனாகிலும், எவனாகிலும் யார் வேணாலும் இருக்கலாங்க, அது எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மன்னிக்க முடியாத அளவுக்கு என்ன இருங்க அதனுடைய தீவிரம் இருக்கும் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உயிர் தெழுந்த பின்பு பரத்துக்கு ஏறும் முன்பாக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க? நம்மளுக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக உயிர் தெழுந்த பின்பு கரெக்டுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்னோட அறியாமை அப்படியே இருக்கு. இயேசு கிறிஸ்து கடைசியா பேசுற வார்த்தை அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்தாவி ஏன்னா பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பாக இயேசு கிறிஸ்து கடைசி சொன்ன வார்த்தைங்க அது. ஏன்னா அது 9வது வசனம் பார்த்தீங்களா? இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். லாஸ்ட் வேர்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பிஃபோர் அசனேஷன். அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவன் பேசுகிற கடைசியான ஒரு வார்த்தை. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இப்போ பரிசுத்தாவி வரலன்னா என்ன ஆயிடுச்சுங்க? நம்ம பலன் இல்லாதவங்க, நம்மகிட்ட பலன் கிடையாதுங்க. தேவனுக்கு சாட்சியை வாழ வேண்டுமானால், அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டுமானால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்வதன் அடிப்படையான விஷயம் தேவன் நம்ம நம்பி சொல்லலைங்க. பரிசுத்தாவியனோட பலன், பரிசுத்தாவியனோட அந்த ஒரு என்ன சொல்றதுங்க வல்லமை நம்மேல் ரிசீவ் த பவர் அப்படின்றதுங்க இங்கிலீஷ்ல. இந்த பலவீனப்பட்டவர்கள் நாம், வலிமை போய் இறுதியும் உள்ளவர்கள் நாம், தேவனை பற்றி அறிய முடியாதவர்கள், அவர் பரிசுத்தர், நாம் பாவிகள். அப்படி நம்ம தேவனாகிய பரிசுத்தாவியானவர். ஏன்னா பரிசுத்தாவியானவர் வல்லமை பவர் அப்படிங்கிறது அல்லங்க, அவர் தேவன். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர், அந்த திரியாக தேவன் பரிசுத்தாவியானவர் தேவன். தேவனாய் இப்படி பரிசுத்தாவியான யுகம் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதை தேவனை கர்த்தர் இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியானவர், அந்த ஆவியானவர் வரும்போது நம்ம பலன் அடைய முடியுங்க. நம்முடைய பலன் ஒன்றுமே இல்லை. நல்லா பாடலாங்க, நல்லா பெரிய ஆலயங்களை கட்டலாம், நிறைய இடங்களுக்கு போகலாம், பிரயாசப்படலாம், எவ்வளவு வேணாலும் உபவாசம் இருக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் பரிசுத்தாவின் வல்லமை இல்லை என்றால் நீங்கள் சாட்சிகளை இருக்க முடியாது. ஏன்னா நம்ம நலிவடைந்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்தாவினுடைய அந்த வல்லமையிலிருந்து. பரிசுத்தாவின் வல்லமை இல்லாமலே செயலாற்றி கொண்டிருக்கிறோம். பரிசுத்தாவினருடைய அந்த பலன் இல்லாமலேயே நாம் பல்வேறு காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறோம், திட்டங்களை திட்டுகிறோம், காரியங்களை செயலாற்றுகிறோம் வித்தவுட் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதனால என்ன நம்ம தேவனுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை சஞ்சலம் நிறைந்ததாக, புலம்பல் நிறைந்ததாக, பரலோகத்தின் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தை காணாதவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தி லோலை போல காண்பிக்கிறோம், ஆனால் பரிசுத்தன் வல்லமை நமக்குள் இல்லை. அதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல்
19ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், அதில் 2வது வசனம். எபேசு பட்டணத்துக்கு வருகிறார். சொல்றார் பாத்தீங்க, 1வது வசனம். பவுல் எபேசு தேசங்கள் வழியாய், பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, யாருங்க அவங்க? சீடர்கள், ஆண்டவரை பின்பற்றவர்கள், ஆண்டவருக்கு பின்பற்றுவதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், விசுவாசிகளான போது. அப்பதான் கேட்கிறாங்க, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். ஏன்னா விசுவாசிகளாகிவிட்டோம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோமா? ரொம்ப முக்கியமான இடங்க அது, நான் சொல்ற இடம். ஏன்னா பரிசுத்தாவியினுடைய அந்த நிறைவேறுதல், பரிசுத்தாவியினுடைய நிறைவு நம்ம கிட்ட இல்லை என்றால் நம்மளை சாட்சியாக வாழ முடியாதுங்க. தேவனுடைய காரியங்கள் உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. தேவ தீர்மானத்துக்குள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. வாழ்க்கையின் முடிவுகள் உலகத்தோடு ஒத்து போய்விடும். ஆவிக்குரிய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை இருக்காது. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்த ஒரு ரோமர்கள் எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்த ஒரு 3 குறிப்புகளை மாத்திரம் நம்ம தியானிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அனுபவம், விளக்க முடியாதுங்க அதை. ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து? காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அது எங்கே போகிறது, எங்கே வருகிறது அப்படின்னு தெரியாதுங்க. அந்த மாதிரி தான் ஆவியால் பிறந்தவன். நீங்க பரிசுத்தாவியை பெற்றுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பூலோகத்தால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இங்க ரோமர்கள் எழுதிய நிருபத்தில் திரும்பிய மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் உண்டுங்க. அந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா ரோமர்கள் எழுதிய நிருபம் முழுவதுமே 14 அதிகாரத்துக்கான செய்தி அதில் உண்டு. தேவைப்பட்டவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதனால முதலாவது ஒரு காரியம், ரோமர்கள் எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு போய் இந்த அதிகாரத்தை ஒரு முறையோ 2 முறையோ, ஏன்னா உபவாசத்தோடு இருக்கிறோம், முழங்காலில் நின்று வேதத்தை நம்ம எப்படி படிக்க வேண்டுங்க? முழங்காலில் நின்று படிச்சு பாருங்க. ஏன்னா தேவனுக்கு முன்பாக ரெவரன்ஷியல். கர்த்தர் இயேசு கிறிஸ்து முழங்கால் படிட்டு ஜெபித்தாருங்க நமக்காக. கெத்செமனேயில இயேசு கிறிஸ்து முழங்கால் படிட்டு ஜெபித்தார். நாம் கொஞ்ச நேரம் ஒரு படிக்கிற எவ்வளோ நேரம் இருந்தீங்களா? ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகாது அந்த விதத்தில். ஆகவே நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு இந்த அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை தான் வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த பகுதியில். முதலாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் விடுதலை முதலாவது காரியம். ஏன்னா 8ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் 4வது வசனம் வரைக்கும் அடையுங்க. இந்த பகுதியில் பார்க்கும்போது விடுதலை. அதில் 2வது வசனம் பாருங்களேன், 2வது வசனம் படிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. எவ்வளோ சந்தோஷம் எழுதுறாரு பார்த்தீங்களா? அந்த வார்த்தை எழுதுறது நீங்கள் படிக்கலாங்களா? எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா அந்த வசனத்தை? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக போறதில்லைங்க. பாவம் மரணம். பாவம்னா என்னங்க? நமக்கு எங்க பாவம்? ஏன்னா பாவத்திலிருந்து விடுதலை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விஷயம் இல்லைங்களா? ஏன்னா அவர் சொல்றாரு பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. விடுதலை ஆக்கிற்று அப்படின்னா பரவாயில்லைங்க, விடுதலை ஆக்கிற்றே அப்படின்றாரு. அப்ப என்ன, அதனுடைய அந்த அழுத்தம் அதிகம், அதனுடைய தாக்கம் அதிகம், அதனுடைய அந்த வீச்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்திலிருந்து பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்றே. நம்ம எல்லாருமே நீங்க ஆண்டவரை ஏற்றுட்டீங்கன்னா உங்களை பாவம் மரணம் என்பதிலிருந்து விடுதலை ஆக்கிற்று. பாவம் அப்படின்னா என்னங்க? ஏன்னா பாவம் மரணத்துக்கு என்ன சம்பந்தங்க? பாவத்துக்கும் மரணத்துக்கும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இந்த முதல் சென்டென்ஸ் பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் மரணம். பாவம் சரிங்க, பாவத்துடைய விளை வேணுமோ அதையும் என்ன தீர்த்து வச்சுட்டாருங்க. படிக்கும்போது சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? பாவம் பாவத்துடைய விளை வேணாங்க நமக்கு, மரணம் 2லேருந்து விடுதலை ஆக்கிடுச்சுங்க நம்மளுக்கு. நம்ம இந்த பூமியில மறிச்சாலும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஏன்னா பூமியில் இருக்கும்போது பாவத்துடைய வலிமையை நம்ம மேற்கொள்ள முடியாதபடிக்கு தேவன் விடுதலை ஆக்கி விட்டார். பாவம் மரணம் என்பவர்களின்று விடுதலை ஆக்கிற்றே. அப்படின்னா பாவம்னா என்னங்க? பாவம் எங்க? பாவம் எங்க நிறைய பாடுறோம் இல்லைங்களா? பாவத்தின் பல நரகம்லாம் பாடணும் இல்லையா? ஏன்னா கிறிஸ்துவம் அப்படிதாங்க. நம்ம என்ன ஆயிட்டோம், நிறைய டேர்ம்ஸ் தெரியாமல் போயிடுச்சுங்க. வாட் இஸ் சின் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது.
ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், சொல்றதுக்கு தயங்கலாம். யாக்கோபு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். 15 படிச்சிடலாங்க சிஸ்டர். என்ன ரிலேட் பண்றாரு பார்த்தீங்களா அந்த இடத்துல? பாவம் மரணம் ரெண்டுக்கும் ரிலேட் பண்றாரு அந்த இடத்துல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கற்பந்தரித்து. அந்த பின்புக்கு ரொம்ப முக்கியங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியடுங்க நமக்குள்ளாக. பாவத்தினுடைய அடிப்படை காரணம் என்னங்க? இச்சைனா என்னங்க? ஆசை. நம்ம ஆசைங்க. நம்ம எதாவது ஆசைப்படுறோமோ, தேவனை தவிர்த்து எதெல்லாம் ஆசைப்படுறோமோ எல்லாம் மிச்சம் தான் கிட்டத்தட்டங்க. ஏன்னா அந்த இடத்துல யோசித்து பார்த்தீங்கன்னா, தன் தன் சுய இச்சையினாலே, ஓன் டிசையர்ஸ். இன்னும் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நல்லா வேத விளக்கங்கள் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆம்பிஷன், நம்ம நோக்கம் இருக்கு இல்லைங்களா, நான் பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாமே சில்ல கொண்டே விட்டுருங்க உங்களை. அந்த ஆசை என்ன பண்ணுங்களா, நம்மளை தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, அந்த ஆசை என்ன செய்யுங்க, நம்மளோட வாழ்க்கையை இழுத்து விடும் தன் பக்கமாக. சிக்குண்டு இப்போ மனசு பூரா என்ன இருங்க, அந்த ஆசைக்குள்ள சிக்கிறோம். உங்க வாழ்க்கை முழுவதும் என்ன ஆயிடுச்சுங்க, நீங்க ஆசைப்பட்டதுக்காக தான் வாழணுங்க. சொல்றாங்க தெரியுங்களா, ஆசைப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நல்லா புரியும் நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆசைப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிட்டு என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இங்க சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப சோதனை ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் முழுவதும். நீங்க என்னென்ன காரியத்தில் ஆசைப்படுறீங்களோ அதில் சிக்கிடுவீங்க, இழுக்கப்பட்டுருவீங்க, சிக்குண்டுருவோம். அதில் வெளியே வர முடியாதுங்க. இப்போ அப்படியே இருக்கும்போது என்ன இருங்க, பாவம் நம்மை பிடித்துக்கொள்ளும். பாவ கயிறுகள், வேதம் அப்படிதான் சொல்லுதுங்க, பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து. டைம் எடுக்குங்க, 10 மாதம் ஆகும் இல்லைங்களா? கர்ப்பம் தரித்து குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளோ நாளாங்க? இட் வில் டேக் டைம். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சோதிக்கப்படுகிறீர்கள் இப்பொழுது. எதனால? தேவன் சோதிக்கலீங்க நம்மளை, நம்முடைய ஆசை நம்மளை சோதிக்குது. சிக்கப்பட்டோம், பிரச்சனைகள் வந்துட்டோம், போராட்டத்தில் வந்துட்டோம். செய்யக்கூடாதுன்னு தெரியுங்க, இதெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியுங்க, பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், கடன் வாங்கக்கூடாதுன்னு தெரியும். ஆசை விடலைங்க. இப்போ உள்ள போயாச்சுங்க. இச்சையானது கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவத்துக்குள்ள வந்துடுங்க. இப்போ பினிஷ் என்ன இருக்கு? மரணம். அங்க போய் மறிக்கிறது இல்லைங்க, நம்ம மரணம் அல்ல, இப்பொழுதே ஆவிக்குரிய மரணம் நேரிட்டு விட்டது. தேவனுடைய தொடர்பு நம்மகிட்ட எல்லாம் போயிடுச்சுங்க. அதாங்க மரணம் அப்படிங்கிறது. ஏன்னா மரணம் அப்படின்னு என்ன சொல்றதுங்க, நம்ம தேவனுடைய தொடர்பு உங்களுக்கு எல்லாம் போயிருங்க. ஆதாம் பாவம் செஞ்சுட்டாருங்க, உடனே சாகலைங்க, அவரு துரத்தப்பட்டு விட்டான் தேவனுடைய சமூகத்தை விட்டு. நீங்க எப்ப பாவம் செஞ்சுறீங்களோ, எப்ப பாவம் உங்களை ஆட்கொண்டுச்சு அப்படின்னு உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, உங்களால தேவனிடத்தில் வர முடியாதுங்க. ஆலயத்துக்கு வரலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், அதெல்லாம் ஃபார்மாலிட்டிங்க நமக்கு. ஆனா உங்களுக்கு இருதயத்துக்கு தெரியும், இருதயத்தில் தேவன் பேசுகிற சத்தம் உங்களுக்கு துணிக்காது. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில மாம்சமாக மாற முடியாது. இந்த வார்த்தைக்கு உங்களால் கீழ்ப்படிய முடியாது. இந்த வார்த்தையினால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. உங்கள் இருதயம் மனசாட்சியில சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் நிரப்பப்பட்டு விடுவோம். சுய இச்சையினால் நம்ம என்ன பீடிக்கப்பட்டு விடுவோம். ஆனா இச்சைன்றது இன்னொரு பெரிய விஷயம். நம்மை பற்றி நாம் வைத்திருக்கும் உயர்வான எண்ணம். நம்ம தாங்க பெரிய ஆவிக்குரியவங்க, நம்ம தாங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, நம்ம சபை தான் பெரிய சபை. அப்படி நம்மை பற்றி நாம் வைத்திருக்க உயர்வான எண்ணங்கள். நான் தான் நிறைய படித்தவன், நிறைய படித்தேன், நல்லா எழுதினேன், மார்க் போடாமல் விட்டாங்க சொல்லுவாங்க. இப்போ +2 எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்படியெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, நம்மளை பற்றியே இந்த இச்சையெல்லாம் இதெல்லாம் நம்ம பாவத்தில் நடத்திருங்க. உங்களுக்கு நீங்கள் உங்களை பற்றி உயர்வாக நினச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, போதுங்க, அது போதும். உங்களை தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் இந்த உயர்த்தப்படுறதுக்காக நம்ம தாழ்த்தப்படுறோம் நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதாங்க சின்ன வசனத்தை நம்ம ரொம்ப என்ன செஞ்சுங்க தவறாக இப்படி. பாவம் நமக்குள்ள அவ்வளோ வலிமை கொண்டிருக்கிறது, நம்மளோட சுயம் அந்த அளவுக்கு வலிமை கொண்டிருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து என்ன ஆயிடுச்சுங்க நமக்கு விடுதலை அப்படின்னு ஆவிக்குரிய வாழ்க்கை. மரணம் அப்படின்னு என்னங்க? மரணம் நம்மளுக்கெல்லாம் மரண பயம் இருக்கா இல்லைங்களா? எல்லாத்தையுமே உண்டுங்க. ஏன்னா எப்போ வரும் என்ன வரும் அப்படிங்கிறது தான் தெரியாத தவிர்த்து மரணத்தை குறித்து ஒரு பெரிய பயம் உண்டு. அதனால வேதம் என்ன குறிப்பிடுங்க? மரணம்
கடைசி சத்துரு, பரிகரிக்கப்படும் சத்துரு மரணம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்களா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதுல 15ஆவது வசனம் பாருங்க. எபிரேயர் 2:15. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணி முடிக்கும். அப்படியானார். அல்லேலூயா சொல்லாங்களா? ஜீவகாலம் எல்லாம். இயேசு கிறிஸ்து சொல்லாருங்க, மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு. பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசு இல்லாதவர். அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்களா? மரண பயம், திகில். அதனால அவர் மரணத்தில் பிரவேசித்தனால என்ன ஆச்சுங்க? நமக்கு இப்போ விடுதலை ஆயிடுச்சு. அதனால ஒரு மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, பாவத்தின் பலன், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். படிச்சிடலாங்களா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 55, 56. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55, 56. மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அந்த தண்டனையிலேருந்து பூரண விடுதலைங்க. அதான் ஆவிக்குரிய வாழ்க்கையோட அடிப்படை விடுதலை. ஏன்னா இன்னொரு விஷயத்தை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க, மனித முயற்சினால முடியாதுங்க. நீங்க தவம் இருக்கலாம், உபவாசம் இருக்கலாம், முட்டியிலே நிற்கலாங்க, 24/7 ஜபித்து கொண்டே இருக்கலாம், அதெல்லாம் நடக்காதுங்க. அதெல்லாம் மனித முயற்சினால் முடியாத ஒரு காரியம். இன்னும் நம்ம பலம் இருக்கலாம், சரீரத்தில் படிப்பு இருக்கலாம், உயர்ந்த பதவி, ஆவிக்குரிய நிலைமையில பெரிய பதவி இருக்கலாம், உலக பிரகாரம் பெரிய பதவி இருக்கலாம், பண பலம் படைத்தவர்களாக இருக்கலாம், இன்னும் நிறைய சேர்த்துக்கலாங்க இது கூட. ஆனால் இது எதுனாலே நல்லா என்ன வச்சுக்க, மரண பயத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை பண்ண முடியாதுங்க. ஆஸ்பத்திரி போய் பார்த்தா தெரியும் இல்லைங்களா? நம்மளோட நிறைய பணம் வச்சுட்டு இருக்காங்க, நம்மளோட நிறைய படித்தவங்க எல்லாமே அங்கே இருப்பாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனால் அது வேற ஒரு உலகங்க. நீங்கள் போய் பாருங்க. ஏன்னா ஆஸ்பத்திரி போனோம்னா தான் அங்கே எல்லாம் சரிசமமாக இருப்பாங்க. எல்லாமே ஐசியூ வாசல் உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம அங்கெல்லாம் போகணுங்க. அந்த பாஸ்டர் ரொம்ப இதுங்க, லெப்பர்சி ஹோம்க்கெல்லாம் போகும்போது அங்கே ஒரு வேறு உலகத்தை பார்த்தோம். எனக்கு இவரோட அறிமுகமே அப்படி தான் ஆச்சு எங்களுக்கு. ஏன்னா அவருடைய நிலைமை நம்மை காட்டிலும் அவர்கள் எந்த விதத்திலும் தாழ்ந்தவங்க கிடையாதுங்க. நம்மளோட நல்லவங்க அவங்க கிட்டத்தட்டங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற உணவை அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் தாராள மனம் படைத்தவர்களாக, உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நம்மை போல தனக்கென்று சேர்த்துக் கொள்வதில்லை, அவர்களுக்கு ஆஸ்தி என்றும் ஒன்றும் இல்லை. அதனாலதான் 3ஆவது வசனம் பாருங்க. இதுல ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. ஏன்னா இந்த வசனம்லாம் படிக்கும் போது அங்கே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டுச்சு. தேவனே செய்யும்படிக்கு, தேவன் செய்யும்படிக்கு அப்படின்ட்டு இல்லை, தேவனே செய்யும்படிக்கு என்ன செய்தாங்க? தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். இந்த சரீரத்தில் இயேசு கிறிஸ்து இணைப்பால பாவ சரீரத்தை எடுத்து அந்த சரீரத்தில் இந்த பாவத்தை, என்னால் மேற்கொள்ள முடியாத இந்த பாவத்தை, உலகத்தில் எந்த மனிதனாலும் மேற்கொள்ள முடியாத பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். தேவனே செய்யும்படிக்கு. நம்ம யாருமே செய்ய முடியாதுங்க. தேவனே செய்து என்ன செஞ்சிட்டாங்க? ஃபினிஷ்டு. அதனால இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன சொன்னாருங்க? முடிந்தது. நீ ஒன்றும் செய்ய முடியாதுங்க. எங்க ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு யாருமே எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் பிலீவ் இட். அதாங்க பெரிய விடுதலையின் செய்தி, அதான் நற்செய்தி. எந்த மனிதனுக்கும் எப்பேற்பட்ட பாவிக்கும் விமோச்சனம் என்று ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்து விசுவாசத்தால் போதும். அதில் 2ஆவது வசனம் பாருங்க. அதில் 8ல் 2ஆவது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே, அந்த வார்த்தை ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க நம்ம. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து இயேசுவினாலே. தேவன் எப்படி செய்றாருங்க? இயேசு கிறிஸ்துவை கொண்டு செய்கிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்க்கலன்னா ஒண்ணுமே நடக்காது உங்க வாழ்க்கையில. அந்த பெயர் வெண்ணுக்குரிய பெயரை குறிப்பிடுகிறார், கிறிஸ்து இயேசுவினாலே. இயேசு கிறிஸ்து அப்படி குறிப்பிடும்போது நம்ம கவனிக்கணுங்க அதை. ஏன்னா இயேசு கிறிஸ்து வேதத்தில் பல்வேறு வகைகளை குறிப்பிடுகிறார்கள். இயேசு என்று சொல்கிறார்கள், மண்ணுக்குரிய பெயர். கிறிஸ்து என்று சொல்கிறார்கள், விண்ணுக்குரிய பெயர். கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ற முழு தத்துவத்தையும் சொல்கிறார், நம்மை ஆளுகிறவர் அவர் என்று அர்த்தம். கிறிஸ்து இயேசுவினாலே என்று சொல்கிறார், விண்ணுக்குரிய தேவகுமாரன் அவர், உன்னதமானவர்.
கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஏன்னா அந்த பிரமாணத்துக்குள்ள வந்தீங்கன்னா விடுதலை. அதனால தான் பாருங்க, அதில் 6ஆம் அதிகாரத்தில் ரோமர் 6ல் 17வது வசனத்தில் பாருங்க, அந்த மைய பகுதி சொல்லுது, இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அப்படிங்கிற கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்துடணுங்க. அதுல அது 4வது வசனம் ரொம்ப அருமையான வசனங்க. அதுல 8:4 பாருங்களேன். ஆவியில் ஒரு உற்சாகம் வருங்க அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா. என்ன தெரியுங்களா? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஆமைன்னு சொல்லாங்களா? நியாய பிரமாணத்தை யாருனாலும் நிறைவேற்ற முடியாதுங்க, மனுஷனால முடியாது. ஆனா என்ன இருக்குங்களா அந்த வசனம் பாருங்க, என்ன சொல்லுதுங்க? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இந்த மாம்சத்துல, இந்த சரீரத்தில் அந்த நியாயப்பிரமாணம் நிறைவேறிடுச்சுங்க நீங்க ஆவியின்படி நடந்தால். ஏன்னா இயேசு கிறிஸ்து யாருங்க? அவரு நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நாம் தேவனுக்குள் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக. அந்த வசனம் நீங்க படிச்சு பாருங்க, 2 கொரிந்தியர் 5:21. நாம் தேவனுக்குள் நீதியாகும்படிக்கு. ஏன்னா ரொம்ப அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கீங்களா, உங்களுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு விடும். ஏன்னா நான் அவருக்குள் நீதியாவது எப்படி உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக பாவமானார், பாவத்தின் தண்டனை ஏற்றுக்கொண்டார், ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டு விட்டார், ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார். அதனால என்ன, நியாயப்பிரமாணத்தின் நீதி எனக்கு நிறைவேறிடுச்சுங்க, நான் நிறைவேற்றேன். அப்படிதான் சொல்லுது இல்லைங்களா? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். தேவனுடைய அன்புங்க, அதெல்லாம் அளவற்ற அன்பு. அதனால என்ன செய்யுங்க, 1ஆம் வசனம் பாருங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து, நீங்க எப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்களோ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா தண்டனை இல்லைங்க, நீக்கிட்டார். அதாங்க விடுதலை. நமக்கு இந்த இடத்த விட்டு போகும்போது விடுதலை உணர்வோடு நாம் போவோம். ஏன்னா சொல்றாருங்க, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அதான் 4 மடி சொல்லாருங்க, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அந்த நீதி நிறைவேறுச்சுங்க, ஆக்கினை தீர்ப்பில்லை. எனக்கு புரியுதுங்களா அந்த வசனத்தை? நீங்க மறுபடியும் படிச்சு பார்க்கணுங்க தயவு செஞ்சு வீட்டில். ஏன்னா எல்லாவற்றையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ ஆழமான சத்தியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றி வைத்த ஒரு காரியத்தை, தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றிய காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் உறுதிப்படுத்துகிறார். அதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல். ஏன்னா 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அழகா சொல்றாங்க, 18ஆம் வசனம் பாருங்க. பாவத்தினின்றி நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நம்ம யாருக்கு அடிமைங்க? நீதிக்கு அடிமை. 22 சொல்றாங்க, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் என்ன கிடைக்குங்களா? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ. இந்த பூமியில பரிசுத்தமாயிட்டே இருப்பாங்க. பரிசுத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி. அதாங்க நம்ம ஆவியால் நடத்தப்படுறது. நேத்திக்கிறது மாதிரி இன்னைக்கு இல்லைங்க. 8 மணிக்கு வந்தீங்க அப்படி இல்லை, 10 மணிக்கு போகும்போது வேறங்க. நீங்க பரிசுத்தமாகுதல் ப்ராசஸ்ங்க, அது வளர்ந்துட்டே இருப்போம். நம்ம பரிசுத்தமாகுதல தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள் நம்ம பொறுப்புங்க. அதெல்லாம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிச்சிடலாங்க, ரொம்ப அருமையான வசனம் அது. ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர் தெளிவின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். பேன் ஆதார் லிங்க் பண்றாங்க இல்லைங்களா? லிங்க் பண்ணாதான் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரிங்க பரலோகத்தில் இணைக்கப்பட்டு விட்டோம். அந்த வசனம் அப்படிதான் சொல்லு. அவருடைய மரணத்தின் சாயலிலும் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர் தெளிவின் சாயலிலும் இணைக்கப்பட்டு விட்டோம். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட பிணைக்கப்பட்டு விட்டது, இணைக்கப்பட்டு விட்டது. அவர் வேறு நான் வேறு அல்ல, அவர் இல்லாமல் நான் இல்லை. அதெல்லாம் அப்போஸ்தலன் பவுல், நீ நான் அல்ல கிறிஸ்துவே.
ஏன்னா விடுதலை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னங்க? நீங்க கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு விடுவது. பாவத்தோடு தொடர்பு இல்லைங்க. நீங்கள் இயேசுவோட இணைச்சுப்பட்டுட்டீங்கன்னா பாவத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கணுங்க. அது சிந்தை. விடுதலையாக்கப்பட்ட பின்பு நம்முடைய சிந்தை ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நீதிமொழிகள் புத்தகத்தில் ஒரு வசனம் படிக்கலாங்க. 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 23:7. போதுங்க, தேங்க்யூ. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ. நம்ம யாருங்க? ஏங்க நம்ம யாரு? வெளியே பார்த்தா நம்ம எப்படி இருக்கோங்க? கருப்பா இருக்கோம், சிவப்பா இருக்கோம். ஆனா இருதயத்தின் நினைவு எப்படியோ. விடுதலை பெற்று விட்டவர்கள், பாவத்தில் நின்றும் மரணத்தில் நின்றும் விடுதலையாக்கப்பட்ட நாம், நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுங்க? அப்போ விடுதலை சிந்தையா இருக்கணும் இல்லைங்களா நம்மளுடைய வாழ்க்கை. ஏன்னா சிந்தையை பத்தி பேசுறாங்க இந்த இடத்துல. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நம்ம கவனிக்க வேணுங்க. மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. மாம்ச சிந்தை அப்படின்னா என்னங்க? மாம்ச சிந்தை என்ன சொல்றாருங்க? அதுல பாத்தீங்கன்னா அப்படியே படிச்சுட்டே வரும்போது பாருங்க, 5ஆம் அதிகாரத்துல மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். 6வது வசனம், ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம். 7வது வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியங்க. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸான அந்த வசனம் படிக்கும்போது அப்படியே ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சுங்க எனக்கு. ஏன்னா மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமானது அப்படின்னா பரவாயில்லைங்க. விரோதமான பகை. பகைன்னு எப்படிங்க? இல்லைங்க, பகைன்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிருங்க. நம்மளுக்கு ஒருத்தர் மேலே பகைமை இருக்குன்னா பெரிய பெரிய விஷயங்க அது. ஏன்னா ஜென்ம விரோதின்றாங்க இல்லைங்களா? தேவனுக்கு விரோதமான மாம்ச சிந்தைங்க. மாம்ச சிந்தை. ஏன்னா மாம்ச சிந்தை என்னன்னு தெரியாமல் படிச்சுட்டு இருக்காங்க. அது பின்னால் வந்துடலாம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அந்த பகையினால் என்ன இருக்கலாம்? கீழ்ப்படிய முடியாமல் போய்விடுகிறது. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது இல்லைங்களா? அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. 8 ரொம்ப கஷ்டங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்ம ஏன் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா அடிப்படை விஷயம் நாங்க நம்ம மாம்ச சிந்தை. 5ஆம் வசனம் படிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. அது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை நம்ம நடவடிக்கை என்ன ஆச்சு? நம்ம எதை சிந்திக்கிறோமோ அப்படிதான் நம்ம நடப்போம். நீங்க நடக்கிறது நம்முடைய பழக்க வழக்கம் எல்லாமே என்ன இருக்கு? நம்ம எதை சிந்தனை அடிப்படையில் கொண்ட விஷயம். ஏன்னா இப்ப மாம்ச சிந்தை அப்படின்னா என்னங்க? எங்க மாம்ச சிந்தை உலக பிரகாரமான சிந்தை. ஆனால் விடுதலை பெற்றுனோம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம பாவம் மரணம் என்பவருடைய பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டு விடுதலை பெற்ற நாம் மாம்ச சிந்தை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதுல 23வது வசனம். மத்தேயு 16:23. தேங்க்யூ. இந்த பேதருக்கு நல்ல வெளிப்பாடு கிடைச்சிருச்சுங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி. யாருக்கும் தெரியாத ஒரு வெளிப்பாடு, யாருக்குமே தெரியலைங்க. ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணுறது அவர் தாங்க. நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, மாம்சம் ரத்தம் இதை வெளிப்படுத்தவில்லை, பாக்கியவான் எல்லாம் சொல்லிட்டாருங்க. சபையை பற்றி பேசுகிறாரு, பெரிய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆனால் என்ன ஆயிடுச்சுங்க? உமக்கு இப்படி நேரிடக்கூடாது. அப்போ அந்த வசனம் தான் பேசுகிறாருங்க. அவர் திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய். மாம்ச சிந்தினா முதலாவது என்னங்க? மனுஷருக்கு ஏற்றவைகள். நமக்கு வாழ்க்கையில் முடிவு பண்ணுறோம் பார்த்தீங்களா? இப்படிலாம் இருந்தால் தான் வாழ முடியும் அப்படின்னு உலகம் சொல்லிக் கொடுக்குது பார்த்தீங்களா? இப்படிலாம் நடக்கூடாது. நமக்கு நீ கிறிஸ்துவுக்காக கஷ்டப்படக்கூடாது, கிறிஸ்துவுக்காக துன்பப்படக்கூடாது, கிறிஸ்துவுக்காக அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதாங்க மாம்ச சிந்தை. ஏன்னா மனுஷருக்கு ஏற்றவளை சிந்தியாமல் தேவனுக்கு இன்னொரு விஷயங்க, இடர்லாம் இருக்கிறாய். நீங்கள் தேவனை பின்பற்றுறதுக்கு எது இடர்லாம் இருக்குன்னு நீங்கள் யோசித்து பாருங்க. அதாங்க மாம்ச சிந்தை. நம்மளால வேதத்தை படிக்க முடியாதுக்கு, ஜெபிக்க முடியாத படிக்க, அல்ல தேவனுடைய காரியங்களை யோசிக்க முடியாத படிக்க உங்களை சிந்தையில் ஏற்படக்கூடிய இடரல் முக்கியமான ஒரு விஷயங்க. அதுக்கு பின்னால சாத்தான் இருக்காங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நேரத்தில் சாத்தானை பற்றி பேசுறாரு இல்லைங்களா?
ஏன்னா நீங்கள் மாம்ச சிந்தையில் நாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கும் போது, மாம்ச சிந்தையில் நாம் பீடிக்கப்பட்டிருக்கும் போது, உலக காரியங்கள் நம்மை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் போது சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவோம். நம்ம என்ன நல்லா நம்ம ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னு வச்சுங்க. இயேசு கிறிஸ்து யார் கூட இருக்காருங்க? இப்போ பேதுரு யார் கூட இருக்காருங்க? இயேசு கிறிஸ்து கூட தாங்க இருப்பாங்க. நம்ம எல்லாமே பண்ணுவாங்க, ஊழியமெல்லாம் பண்ணுவோம், அவரெல்லாம் பின்பற்றுவோம், ட்ராக்ஸ் கொடுப்போம், புக் கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் என்ன இருப்பீங்க? நம்ம மனுஷர் கேட்டவழி சேர்ந்து கொண்டிருப்போம். ஏன்னா தேவனுடைய காரியங்களை மனுஷ முயற்சினாலும் பண்ண முடியாதுங்க. ஊழியமெல்லாம் வந்துட்டுங்க நம்ம மனுஷ முயற்சியில் பண்ணவே முடியாதுங்க. எனக்கு நம்ம ரொம்ப வலிமை போயிட்டோம். நம்ம எதை பண்ணாலும் நடக்காதுங்க. அதனால அந்த தேவன் என்ன சொல்றாங்க? நீ எனக்கு இடர்லா இருக்கிற அப்பாலே இப்போ சாத்தானே அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வசனம் பாருங்க, பிலிப்பியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். பிலிப்பியர் 3:18. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். ஏங்க அவ்வளோ தூரம் பவுல் வருத்தப்படுறாரு? கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் யாருங்க? அடுத்த வசனம் படிக்கலாங்க, 19. அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவர்களுடைய லட்சையே அவர்கள். புரிஞ்சுதுங்களா? பூமிக்கு அடுத்த வேலை சிந்திக்கிறார்கள். நீங்க எப்போ பூமிக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்க ஆரம்பிச்சுறீங்களோ அப்போ என்ன ஆயிடுச்சுங்க? நம்ம யார் ஆயிடுறோங்க? கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையினர். கிறிஸ்துவக்கல்லங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. அழகான பவுல் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம கிறிஸ்துவோட தான் இருப்போம், பிரசமெல்லாம் பண்ணுவோம், சாட்சியெல்லாம் சொல்லுவோம், ஜெபிப்போம், எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுங்க? கிறிஸ்துவின் சிலுவைக்கு போகக்கூடாதுங்க. நம்ம பாடுபடக்கூடாது, துன்பப்படக்கூடாது, எப்போதுமே நல்லா இருக்கணுங்க, எப்போதுமே பிரச்சனை வரக்கூடாது, வியாதியே வரக்கூடாது, துன்பமே வரக்கூடாது. கிறிஸ்து நிமித்தம் நம்ம பண்ற பிரச்சனை பற்றி பேசலைங்க அந்த இடத்துல. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகை. ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்களா? வேறு விதமாய் நடக்கிறார்கள். நடக்க மாறிடுச்சுங்க. ஆவியானவர் சொல்றபடி நடக்கல, அவங்க இஷ்டம் நடக்கிறாங்க. அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு. அப்படின்னு என்ன அர்த்தங்க? தேவன் வயிறு சாப்பாடு, கரெக்ட். அவருடைய தேவன் அப்ப என்ன ஆயிடுச்சுங்க? அவருடைய சிந்தை அவளை கட்டுப்படுத்துவது பொருளாதார சிந்தை. பூமியில் நல்லா இருக்கணுங்க, பெரிய வீடு வேணும், பெரிய என்ன வேணும், என்ன வேணும், நம்மளுக்கு தேவை, நிறைய தேவை இருக்குங்க உலகத்தில். இந்த பூமிகரி காரியங்களை நீ சிந்தித்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் சிலுவைக்கு பகைஞராக மாறி விடுவோம். ஆவிக்குரிய சிந்தை இல்லை, மாம்ச சிந்தை. அப்படி நடக்கிறத ஒட்டுமொத்தம் என்னங்க? நம்ம தேவனுக்கு விரோதிகளாய் மாறி விடுவோம். தேவனுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். உலகம் நம்மை பாராட்டுங்க, உலகம் நம்ம புத்திசாலின்னு சொல்லுவோம். ஆனால் தேவன் என்னன்னு சொல்லுவாருங்க? நம்மளை முட்டாள்னு பாருங்க, மதிகேடனே, இன்றைக்கு உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தவைகள். யாரை பார்த்து சொல்றாங்க? ஐஸ்வர்யவான். நிறைய சேர்த்திட்டாருங்க அவரு. தேவனிடத்தில் ஐஸ்வர்ய ஆனாயிராமல் உலக காரியத்தில் ஈடுபட்டோம்னா இப்படித்தாங்க ஆயிரும். ஏன்னா வேதம் நம்மை அழைப்பதற்கும் உலகம் நம்மை அழைப்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டுங்க. தேவன் பாக்கியவன் என்று சொல்லி உலகத்துக்கு பைத்தியக்காரங்க அவன். நீங்க உலகத்துக்கு எந்த அளவுக்கு நீங்க பைத்தியக்காரங்களா ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இதோட பார்வை விளையாட பெற்றவர்கள். ஆவின் சிந்தை அப்படின்னா பார்த்தலாங்க. அதுல 8ஆம் அதிகாரத்தில் வரும்போது பாருங்க, 5வது வசனம் பின்பகுதி பாருங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். 6வது வசனம் பின்பகுதி, ஆவியின் சிந்தையோ ஜீவனும். ஜீவன் சமாதானம் என்னங்க? உங்க வாழ்க்கை முழுவதும் உடைய செழிப்புள்ளதா இருக்குங்க. நீதிமான் பனையை போல செழிப்பான் அப்படின்றாங்க இல்லைங்களா? எப்போதுமே ஒரு பூரி போடும் சமாதானம். சமாதானம் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்க, பெரிய கிஃப்ட்டுங்க அது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு கடைசியில்? என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. வேரியேட் பண்ணி காட்டுறாருங்க. ஏதோ ஒரு பிரச்சனை தீர்ந்ததுன்னா அவர் சமாதானம் இல்லைங்க. அந்த பிரச்சனையின் மத்தியில் ஒரு சமாதானம் இருக்கும், இந்த போராட்டத்தின் மத்தியில் ஒரு சமாதானம் இருக்கும், இந்த பலவீனத்தின் மத்தியிலும் மரண தருவாயிலும் ஒரு பெரிய சமாதானம் இருக்குங்க நமக்கு. மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர். அதுக்கு மேல என்ன வேணும் இல்லைங்களா? தேவன் நம்மோடு இருக்காருங்க, அதாங்க பரலோகம். அது மரணமே இருந்தாலும். அது 9வது வசனம் பாருங்க. 9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். 10வது வசனம், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால். 16வது வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். அதாங்க ஆவின் சிந்தை. என்னுடைய சிந்தை தேவனுடைய சிந்தையோடு இணைந்து விடுவது, என்னுடைய சித்தம் தேவ சித்தத்தோடு இணைந்து விடுவது. எனக்குன்னு வேற ஒரு சிந்தை இல்லைங்க. இப்போ எனக்குன்னு வேற ஒரு சித்தம் இல்லை, தேவ சித்தம் தான் என்னுடைய சித்தம்.
என்னுடைய சித்தத்தின்படியா இல்லை, விருப்பத்தின்படியா இல்லை, உம்முடைய விருப்பத்தின்படியா கடவுள் ஒப்பு கொடுக்குறோம். பார்த்தீங்களா? அதான் ஆவின் சிந்தை. ஏன்னா அந்த ஆவின் சிந்தனுடைய மேன்மை வெளிப்படுத்துறாங்க. தேவ பிரசனத்தின் விளைவு சரீரம் மாம்ச இச்சை நாளுக்கு நாள் என்ன இருங்க குறைய ஆரம்பித்து விடும். அதான் சொல்றாரு பாருங்க 9ஆம் வசனத்துல, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல். நான் பரிசுத்தாவியை பெற்றுட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், அந்நிய பாஷை பேசுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன நடக்கணுங்க நமக்கு? இல்லைங்க, அந்த வசனத்தை மாதிரி பாருங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல். நான் மாம்சத்துக்கு உட்பட்டிருக்க கூடாதுங்க. மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிறது என்ன அர்த்தங்க? மாம்சத்தின் கிரிகளை வெளிரங்கமாக இருக்கின்றன. அவையாவன கோபம், மூர்க்கம், இப்படியெல்லாம் லிஸ்ட் வருது பார்த்தீங்களா? அதில் 17 லிஸ்ட் சொல்லுவார். அதில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அதெல்லாம் இருந்துன்னா நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவங்க. பரிசுத்தாவினர் இருந்து அப்படி பண்ண முடியாது இல்லைங்களா? எங்க பரிசுத்தாவினர் இருந்து நம்ம அப்படி பண்ண முடியுமா? சபிக்க முடியுங்களா? திட்ட முடியுங்களா? விக்கிரகாராதனை பண்ண முடியுமா? அப்புறம் சொல்றாருங்க, நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஏன்னா தேவன் நமக்குள் வாசம் பண்றாருனால அர்த்தங்க, நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவங்களா இருக்க மாட்டோம், ஆவிக்குரியவங்க உட்பட்டவங்களா இருப்பான். ஆவிக்கு உட்பட்டவன் என்ன அர்த்தங்க? என்ன ஆவியின் கனியோ அன்பு இல்லைங்களா? சந்தோஷம், சமாதானம். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும்படின்னு சொல்றாரு. என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன். அதில் தாங்க எல்லாமே, பொறுமை எல்லாம் வந்துருங்க உங்களுக்குள்ளாக. அதுக்கப்புறம் சொல்றாருங்க 10ஆவது வசனத்துல, கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆமேன். ஏன்னா அவர் தான் நீதிங்க, இயேசு கிறிஸ்து. எனக்குள்ள அவர் வாசம் பண்றதுனால பாவம் எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க? அது மரித்ததாயும் செத்து போயிருச்சுங்க எனக்குள்ளாக. நம்ப முடியுதுங்களா? எனக்குள்ளையா அப்படின்றீங்களா? நடக்குங்க. நீங்கள் விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை, இதாங்க மகிமை. வியாதி குணமாகிறது இல்லைங்க, பாவத்தில் விடுதலை. இப்ப மறிச்சிங்கனால நீங்க பரலோகத்துக்கு போயிடலாங்க. ஆனா அவ்வளவு சீக்கிரம் மறிக்க விட மாட்டாருங்க தேவன். பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா உங்களை வச்சு தாங்க பூமியில் எல்லா விஷயம் பண்ணுவார் அவர். ஏன்னா நீங்கள் எனக்கு சாட்சிகள். இல்லைன்னா நான்லாம் செத்துருக்கோனுங்க. எல்லாருமே பூமியில் இருக்கிறவங்க எல்லாம் மரண படுக்கையில் நம்ம மீட் எடுத்து நிறுத்திருக்க ஒரே காரணங்க, நான் அவருக்கு சாட்சியாக வாழ்ந்தே ஆக வேண்டும். 11ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும், சாவுக்கு ஏதுவான சரீரங்க இதை உயிர்ப்பிப்பார். சரீரம் நம்மளை என்ன பாடுபடுத்து தெரியுங்களா? சரீரத்தை நம்ம காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பிரயாசப்பட வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அதை அழகுபடுத்துவதற்கும் அதை பராமரிப்பதற்கும் அதை நம்ம நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு இல்லைங்களா? பல்வேறு தோற்றங்கள் நம்ம காண்பிப்பதற்கு சரீரம் புற தோற்றம். அதை என்ன செஞ்சிருவாங்களா? இதுலேருந்து உயிர்ப்பிச்சிருவாங்களா? உயிர்ப்பிச்சு என்ன இருங்க, இயேசு கிறிஸ்துவின் சாயல போய் மறுவப்பட்டுருவாங்க நம்ம. அதெல்லாம் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருங்க. ஏன்னா அவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? 5ஆவது வசனங்க, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை. நம்ம சிந்தையெல்லாம் எப்படி இருக்குங்க? ஆவிக்குரிய சிந்தையாக தான் இருக்குங்க. ஏன்னா மாம்சக்குரிய சிந்தை என்னன்னு பார்த்துருங்க. பூமிக்கு அடுத்து சிந்திச்சா ஆவிக்குரிய சிந்தை போயிருக்கு, நமக்கு இருக்காதுங்க. எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டாம். கொஞ்சம் இப்படி இருப்பேன், கொஞ்சம் அப்படி இருப்பேன், ரெண்டில் ஒன்று தாங்க. தெளிவாக இருக்கும் பைபிள். நீங்கள் உலகத்தை சிந்திச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆவிக்குரிய சிந்தை இல்லைன்னு அர்த்தங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் பரிசுத்தாவின் உங்களுக்குள்ள இருக்காருங்க. நீங்கள் அப்படி சிந்திச்சாலும் பரிசுத்தாவின் உங்களுக்குள்ள இருப்பார். ஆனால் செயலாற்ற முடியாது உங்கள் மூலமாக. உங்களுக்குள்ள செயலாற்ற முடியாது. அவர் உங்கள் சரீரத்தின் கீழே அழிக்க முடியாது. அதனால தாங்க 12ஆம் வசனம், ஆகையால் சகோதரரே மாம்சத்திற்கு பிழைப்பதற்கு நான் மாம்சத்துக்கு, ஆமேன், மாம்சத்துக்கு கடனாளிகள் இல்லைங்க. நம்ம கடன்ல விடுதலோட எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குங்க இல்லைங்களா? நம்ம வந்து கடன் வாங்கிட்டோங்க மாம்சத்தில் பாவத்துக்கு. இப்போ பாவம் எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க? அவர் விடுதலை ஆக்கிட்டு ரிடம்ஷன் அது அவர் பே பண்ணிட்டாருங்க. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு என்ன, பிதாவோட கோபத்தை அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டார். ஆக்கிரயத்துக்குள்ளாக தீர்த்து விட்டார். ஆகவே நான் மாம்ச கடனாளிகள் அல்ல. அதனால 13ஆம் வசனம் படிக்கலாங்க. 8:13 அதுக்கு ஒரு முடிவு கொடுக்குறாருங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே. நீங்க தியானம் பண்ணி பண்றதல்லங்க, நீங்க உபவாசம் பண்ணி பண்றதல்ல, வேற எதுவும் இல்லைங்க. ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்.
லைவ் வந்துடுங்க உங்கள் வாழ்க்கையில், செழிப்பு வந்துடும், தேவனை பார்ப்பீங்க நீங்கள். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொல்லாருங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்றாருங்க. ஏன்னா உலகத்தின் ஆவியை பெறாமல், பிலிப்பியர்ல சொல்றாரு 2:5, கிறிஸ்தியேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. வேற ஒன்றும் இருக்கக்கூடாது உங்களுக்கு. என்ன இயேசு கிறிஸ்து எதை சிந்திப்பாரு, எதை செய்வாரு, எதை பேசுவாரு? அவர் சிந்தையின் அடிப்படையில் என்ன சிந்தை இருந்துச்சு? பிதாவின் சிந்தை தாங்க அவரு, வேதம் தாங்க அவருடைய சிந்தை. அதுக்கடுத்து 3வதுங்க, இப்போ நம்ம முதலாவது என்ன விடுதலை பெற்று விட்டோம், நம்முடைய சிந்தை வாழ்க்கை குறித்து பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தலாங்க. அதில் 8ஆம் அதிகாரத்தில் 14 to 25 வரைக்கும் நல்லா அந்த பகுதி நீங்கள் படித்து பார்த்து, வாழ்க்கை முறை. நான் விடுதலை பெற்றுட்டேன், ஆவிக்குரிய சிந்தை உள்ளவனாக இருக்கேன், இப்போ நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டிய வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? லைஃப் ஸ்டைல் யார் மாதிரி இருக்க விரும்புகிறாங்க? நம்ம இயேசு மாதிரி இருக்க விரும்புகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருங்க? என்னங்க? ஓகே, இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாங்க. நிறைய கேரக்டர் இருக்கு இல்லைங்களா இயேசு கிறிஸ்து? கரெக்டு. அதில் 16 வசனம் படிக்கலாங்க. 8:16. இயேசு கிறிஸ்து யாரோட இருந்தாருங்க? தேவனுடைய பிள்ளையா இருந்தாருங்க அவர், பிதாவுக்கு. நம்ம யாருங்க இப்போ? எங்க 16 பாருங்க. நாம் ரொம்ப முக்கியங்க. பைபிள் ஒரு வேர்டு இம்பார்ட்டன்ட். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். வாழ்க்கை நடக்கிற சம்பவமெல்லாம் பார்த்து தேவனுடைய பிள்ளை மாதிரி தெரியலிங்க. ஆனால் என்ன ஆச்சுங்க? ஆவியானவர் உள்ளதுன்னு சொல்றாருங்க, இல்லடா நீ தேவனுடைய பிள்ளை. அப்படிதான் சொல்லுது இல்லைங்களா? ஏங்க உண்மைதானே அந்த வசனம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே உள்ள சொல்றாருங்க. எனக்கு ஜெபிக்க உட்காரும்போது அந்த தப்பு பண்ண போறீங்க பார்த்தீங்க, அப்போ சொல்றாருங்க, தேவனுடைய பிள்ளை நீ தப்பு பண்ணிடாத. யூடியூப்ல அதை பார்க்க போறோம் பார்த்தீங்களா, அப்போ சொல்லுவாரு நீ தேவனுடைய பிள்ளை சொல்லிட்டே இருப்பாருங்க. குறிப்பிட்ட நாள் வரும்போது என்ன இருங்க, மழுக்கெடுக்கப்பட்டு விடும் மனசாட்சியில் கேட்காதுங்க, சத்தம் கேட்காத தூரத்துக்கு போயிடுவோம். நம்ம இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் இடத்தில் சேர்ந்து தங்கள் உதறினால கனம் பண்ணுகிறார்கள், அவள் இருதயமோ அந்த மாதிரி ஆயிருங்க நம்முடைய வாழ்க்கை. நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியின கூட. இதுக்கு வெளிப்படையான நிரூபணங்கள் தேவையில்லைங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கு வெளிப்படையான நிரூபணங்கள் தேவையில்லை, அற்புத அடையாளங்கள் தேவையில்லை. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் சரிங்க, சாக வரைக்கும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை. ஏன்னா பரிசுத்தாவியானவர் சொல்றாருங்க. ஏன்னா அந்த இடத்துல பிசாசு உங்களை சோதிப்பான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இயேசு கிறிஸ்து கேட்குறாரு இல்லைங்களா, தேவனுடைய குமார், இந்த பிரச்சனை வந்துருச்சுங்க, இந்த தொல்லை வந்துருச்சு, இந்த வியாதி வந்துருச்சு, தேவனுடைய பிள்ளையானால், தேவனுடைய குமாரனானால் இந்த பிரச்சனை குணமாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ தான் உங்களுக்கு வேத வசனம் தெரியணும் என்று எழுதியிருக்கிறது, நான் தேவனுடைய பிள்ளை தான். எங்க அஷூரன்ஸுங்க இது. நீங்கள் தேவனுடைய பிள்ளை அப்படின்றதுனால என்ன ஆயிடுச்சுங்களா? ஒரு 15 வசனம் பாருங்க. அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிற நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை. பேசு கிறிஸ்துவ பிதாவை எப்படி நம்ம கூப்பிடலாங்க? அப்பா பிதாவே. அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தைங்க. நீங்க அப்பா பிதாவே பாட்டெல்லாம் பாடுறோம் நிறையா இல்லைங்களா? அப்பா பிதாவே அன்பான தேவா, அப்பா பிதாவே. ரொம்ப ஒரு படிக்கும்போது எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 14ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், அதில் 36வது வசனம். மார்க்கு 16:36. மார்க் 14:36. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி அவர் பிதாவை கூப்பிட்றாரு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு யாருங்க? இப்போ நான் இயேசு கிறிஸ்து வேற, நான் வேற இல்லைங்க, எல்லாம் ஒண்ணுங்க. அவருக்கு அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலை கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி போய் ஜெபிக்கிறாருங்க? 3 தடவை திரும்பி திரும்பி ஜெபிக்கிறாருங்க. மாய்மாலம் இல்லாமல் ஜெபிக்கலாங்க பிதா கிட்ட.
உங்கள் உள்ளத்தில் என்ன நினைக்கிறீங்களா? ஒரு அப்பா பிதா, அப்பா பிதாவே என்னால் அது முடியல, திரும்பி 3 தடவை போய் ஜெபிக்கிறாருங்க. இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும். உங்கள் பிரச்சனை எங்கள் போராட்டம் மனிதர்கிட்ட இல்லைங்க, தேவன்கிட்ட போய் நீங்கள் சொல்லலாங்க. திரும்பி திரும்பி எனக்கு இந்த பிரச்சனை தீரல ஆண்டவரே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா பரிசுத்தாவின் என்ன செய்வாங்க நமக்கு? நான் வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா நமக்கு தெரியலைங்க எதை கேட்கறதுன்னு. அதனால அவர் என்ன செய்யறாருங்களா? வாக்கடங்காத பெருமூசிகளோடு கூட யாருக்காக ஜெபிக்கிறாருங்க? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் என்ன பண்றாருங்களா? ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்து நமக்கு பலன் கொடுக்கிறாருங்க. ஆவியானவர் என்ன செய்யணும்? பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நம்ம பலவீனமானவங்களாங்க. நம்மலாம் ஏங்க நம்ம பலவீனமானவங்களா? சொன்னா கோவம் வந்துருங்க. எல்லாமே பலவீனமானவங்க. ஆனால் இந்த பலவீனத்தை உணராதனால தாங்க ஆவியானவர் நமக்குள்ள செயலாற்ற முடியல. என்னால் முடியல ஆண்டவரே அப்படி நீங்கள் சொல்லும்போது, ஒப்பு கொடுக்கும்போது என்ன இருங்களா? ஆவியானவர் நமக்குள்ளே எது செய்வாருங்களா? அப்போ நீங்கள் அந்த ஒரு வெளிப்படை தன்மை பிதாவிடத்தில் பேசுறதுக்குங்க. அப்பா பிதாவை என்னை கூப்பிடுற புத்திசுரத்தின் ஆவியை கொடுத்துட்டாருங்களா? இப்போ நம்ம என்ன ஆச்சுங்க? தேவனுடைய பிள்ளை நம்ம இல்லைங்களா? எல்லாருமே நாம் இல்லையா? ஏங்க தேவனுடைய பிள்ளை தானே. அதனால என்ன ஆயிடுச்சுங்களா? நமக்கு 17ஆவது வசனம் பாருங்க. சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர், கிறிஸ்துவுடனே கூட நாம். அந்த டேர்ம் படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. யாருங்க நம்ம? இப்போ ஏசு கிறிஸ்துக்கு என்ன? அதெல்லாம் நமக்குங்க தேவனுடைய சுதந்திரம். ஏன்னா எல்லாமே நமக்கு சொந்தங்க, தேவனுக்கு உண்டானதெல்லாம். நீங்கள் அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவர் தன்னுடைய ஆவி உங்களுக்கு கொடுத்துட்டாருங்க, தன்னுடைய குமாரனை கொடுத்துட்டாரு. அவருக்கு என்ன சொந்தமாக அதெல்லாம் சொல்றாருங்க? தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர், கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு. அவர் மகிமைப்படுறது கரெக்டுங்க, ஏசு கிறிஸ்து. நான் அவரோட சேர்ந்து மகிமைப்படுறேன். என்கிட்ட என்னங்க இருக்கு? ஒரு நிமிஷம் உன்னால் உண்மையா இருக்க முடியாதுங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஒரு வினாடி தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட நமக்கு தேவன் தம்முடைய அன்பை, தம்முடைய சுதந்திரத்தை தாரை வார்த்து விட்டார், நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். ஏன்னா எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட மகிமை இருக்குங்க. அது மூலம் என்ன சொல்றாரு? 20 வசனம் பாருங்க. அது தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனம். எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனம். சாதாரண சுயாதீனம் இல்லைங்க அது, விடுதலை அப்படின்றது. பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அப்படின்றாரு. 23ஆம் வசனம் பாருங்க. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட. நம்ம யாருங்க? ஆவியின் முதல் பலன்களை அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஆவியின் முதல் பலன்களை பெற்றுட்டோம் அப்படின்னா எங்க ஆவியின் முதல் பலன்களை பெற்றுட்டோம் அப்படின்னா பரலோகத்தில் இங்கேயே இருக்கிறாங்க. நம்ம பூலோகத்திலே பரலோகத்தில் வாழ்வதாங்க ஆவியின் முதல் பலன்கள். எதுவுமே தடைப்படுது நம்ம சரீரங்க, செத்துட்டோம்னா அங்கே போயிடுவோம். எங்க பரலோகத்தின் வாழ்க்கை பூமியில் வாழ்றதாங்க ஆவியின் முதல் பலன்களை பெற்றவர்கள். அதான் ஒரு பரிசுத்தம்னு சொல்றாருங்க. என்ன சொல்றாரு? அப்படி இங்கே இருக்கும்போது தேவன் நம்மோட இருக்காருங்களா, அங்கே போனால் என்னை கூட்டி அவர் கூட நான் இருப்பேன் அப்படின்றாருங்க. அவ்வளோதான். பவுல் அப்படிதான் சொல்றாருங்க. தேகத்தை விட்டு பிரிக்க ரொம்ப ஆசையாக இருக்குங்களா, எனக்கு கர்த்தரோடு இருக்கலாம் அப்படின்றாரு. இங்கே காணாத ஒரு காரியத்தைங்க, நம்ம பிசிக்கலாக பார்க்க முடியாத ஒரு காரியத்தை கண்ணாடியில் நிழலாட்டமாய் வாழ்ந்து கொண்டிருப்பதாங்க அந்த பரலோகத்தின் வாழ்க்கை. நீங்கள் சொல்கிற இடம்லாம் பரலோகங்க. ஏன்னா தேவன் உங்களோடு இருக்கிறார், பரலோகமே நம்மோடு கூட இருக்கிறது. இந்த பரலோகம் அதான் ஆவியின் முதல் பலன்களை நாம் பெற்றவர்கள். அதில் அந்த 20 மாதம் கடைசி பாருங்க, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை முன்குறித்து இருக்கிறார். அப்படியே மறுபட்டே இருப்பாங்க நம்ம ஏசு கிறிஸ்து மாதிரி. இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதங்க நமக்கு. அதெல்லாம் 1 யோவான்ல 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லும்போது சொல்றாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுவதனாலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது சொல்லவே முடியாதுங்க. அது பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், பியாண்ட் அவர் வேர்ட்ஸ். நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்மளால. தேவனுடைய பிள்ளை வளர்ந்தா என்னங்க? எங்க பிள்ளை வளருமா வளராதா? வளரும். வளர்ந்தா என்ன இருங்க? பெருசாகும் போது புத்திரன். நம்ம யாருங்க? இப்போ 14ஆம் வசனம் பாருங்க. 8:14, ரோமர் 8:14. தேவனுடைய புத்திரன் யாருங்கப்பா? ஆவினால நடத்தப்படுகிறவர்கள்.
பிள்ளையா இருந்தாங்க, பரிசுத்த ஆவி கொடுத்துட்டாரு, பிள்ளையாக்கிட்டாரு. இப்போ நம்ம என்ன இருங்க? தேவனுடைய ஆவினால அப்போ நடத்தப்படலன்னா நம்ம யாருங்க? பிள்ளைகளாக இருப்பாங்க. பிள்ளைகளாக இருந்து எப்படிங்க? சேட்டை பண்ணுவாங்க. நம்ம தேவனுக்குள்ள அடங்கி இருக்க மாட்டோம். தேவன் சொல்கிறபடி கேட்க மாட்டோம். தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே தேவனுடைய பிள்ளையாக இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம தேவனுடைய புத்திரர். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். தேவனை அறிந்தவர்கள் அவர்கள், தேவ சித்தம் செய்ய துணிந்தவர்கள், உயிரும் கொடுப்பார், ரத்த சாட்சியம் மறிப்பாங்க. அவங்க தேவனுடைய புத்திரர். தேவனுக்கு அடிபணிந்தவர்கள், தேவனது பிள்ளைகளின் பொறுப்பு. நாம் புத்திராய் வளர வேண்டும். அதான் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நான் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நீங்கள் புத்தராயிட்டின்னு வச்சுங்க, பாடு கண்டிப்பாக வருங்க, உபத்திரம் வருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி பின்பற்றவங்க? நம்ம எங்க இயேசு கிறிஸ்துவை சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றவங்க. அனுதினமும் அனுதினமும். அதான் பவுல் என்ன சொல்றாரு? அனுதினமும் சாகிறேன். அதான் 18 சொல்றாங்க, இக்காலத்து பாடுகள் இனி நம்ம இடத்துல வெளிப்படும் மகிமைக்கு. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாடுகள் தாங்க. நீங்க தேவனுடைய புத்தராய் மாறிவிட்டீர்கள் என்றால். 23ஆம் வசனத்தை இந்த கடைசி பகுதி பாருங்க. சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஏன்னா பரலோகத்தின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதோட சரீரம் பூரணமாக கிடைக்கிறதுக்கு எப்படா அப்படின்னு நம்ம காத்துட்டு இருப்பாங்க. 2ஆம் வருகை எப்படா பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு நமக்கு கேட்க இருக்குங்களா? இன்னைக்கு ஆண்டவர் வந்தா பரவாயில்ல, இப்போ வந்தா பரவாயில்ல சொல்ல முடியுங்களா? இந்த பிரச்சனை விடுதலை பெற இல்லைங்க. அந்த இனிமை ருசித்ததினால், தேவ பிரசனத்தை அனுபவித்ததினால், தேவ சந்நிதியிலே நான் காத்திருப்பதனுடைய மகிழ்ச்சி எனக்குள்ளாக பீறிட்டு வருகிறதுனால். இருபத்தி 5ஆம் வசனத்தை பாருங்க. 25 பொறுமையோட வருகிறதற்கு எப்படா வரும் அப்படின்னு எங்க பொறுமை வேணுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வராது, சீக்கிரம் வராதுங்க அது. ஏன்னா சொல்லுவாருங்க, நாம் காணாதை நம்பினோம் ஆகிய காணலைங்க, பார்க்க முடியாதவங்கனால நாம் காணாதை நம்பினோம் ஆகிய அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ஏன்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனால் நடத்தப்படுகிற வாழ்க்கை நம்ம விருப்பத்திற்கு முரண்பட்டதாக இருக்கும். நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறுபட்ட வாழ்க்கையாக இருக்கும். உலகம் சொல்லிக் கொடுக்கிற வாழ்க்கைக்கு எதிரான ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. ஒரு 3 வசனம் நம்ம பார்த்து முடிச்சிடலாங்க. மத்திய எழுது, ஏன்னா பரிசுத்த ஆவியில் நடத்தப்படுறது அப்படிங்கிறது ஆவியில் தேவனால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். மத்தேயு 4:1. என்ன நம்ம தேவனுடைய புத்திரர். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். உங்க வாழ்க்கையில் வனாந்தரம் தாங்க இருக்கும். எது கூட்டிட்டு போறாருங்க? சோதிக்கப்பட. யாரால? பிசாசினால். எதுக்கு அப்படி கூட்டிட்டு போறாருங்க அவரு? ஏங்க ஆவியானவர் இல்லைங்க, ஆவியானவர். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது இல்லைங்களா? அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியினால எது கொண்டு போறாருங்க இந்த இடத்துல? ஏங்க நம்மளுக்கு பிசாசே வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இது வரைக்கும் பரவாயில்ல இல்லைங்களா? நல்லா தான் இருந்துச்சு. இப்போதான் கஷ்டமா இருக்கு. ஆவியானவர் நடத்தப்படுறேங்க. ஏன்னா தேவனுடைய புத்திரர். சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க எதுக்காக நடத்தப்படுறோம்? டெஸ்ட் கரெக்டு. தோத்துருவோம் இல்லைங்களா? ஜெயிச்சிரும் அப்படின்னு தெரியுங்க அவருக்கு. ஏங்க ஆமேன்னு சொல்லாங்களா? யோபுட்ட அனுமதிச்சாருங்க பிசாசு. உங்கள் வாழ்க்கையில் சோதனை, வனாந்தரம், போராட்டம் எல்லாமே தேவன் தான் அனுமதிச்சிருக்காரு. ஆவியானவர் நடத்தியிருக்காரு. பிசாசின் சோதனை, வியாதி எல்லாமே வருதுங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு அவருக்கு தெரியுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க, அவ்வளோதான். ஆனால் அவருக்கு தெரியுங்க. ஏன்னா ஆவியானவர் உள்ள இருக்கார், தேவன் உள்ள இருக்காருங்க உங்களுக்குள்ள. உலகத்தில் இருப்பினால் உங்களில் இருப்பவர். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் என்ன செய்யறாருங்க? ஆவியானவர் கொண்டு போகப்பட்டார். கொண்டு போகும்போது நம்ம விட்டு கொடுத்துருவானுங்க. திரும்பி வந்துட்டீங்கன்னா அவுட்டு. அந்த வசனத்தை ஒரு 3 விதத்துலையும் நம்ம பார்த்தோன்னா அழகாக இருக்குங்க. அது மார்க்கில் 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம் பாருங்க. மார்க்கில் இந்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். அந்த அழகா எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? ஆவியானவர் என்ன பண்றாருங்களா? உடனே பிரசங்கம் கேட்ட உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். துரத்தினாருங்களா? அப்படின்னா ஏவினார்னா
ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி விட்டு கொடுத்தாருன்னு பார்த்தீங்களா? அதாங்க ஆவியால் நடத்தப்படுறது அப்படிங்கிறது. நிறைய பேசலாங்க, பட் நீங்கள் அந்த ஒரு உதாரணத்துக்காக மாட்டேன் அதில் எடுத்தேன். ஏன்னா அந்த வேறு வகையில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏற்பினார். நமக்கு விருப்பம் இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம், நாளைக்கு போகலாம், அடுத்த வருஷம் போகலாம், இப்போ தான் புள்ள +2 படிச்சுட்டு இருக்கா, இல்லை வீடு கட்டிகிட்டு இருக்கேன், இதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை வேண்டாம், உடனே போன்றாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுட்டாருங்க? அப்படியே போயிட்டாரு. உடனே ஆவியானவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். லூக்கா 4:1 லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 ஏன்னா இந்த சுவிசேஷத்தை கம்பேர் பண்ணி படிச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், ஃபுல் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஏங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை நடந்திருக்கு, போராட்டம் நடந்திருக்கு, பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இல்லை இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு, வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, வசனம் எப்படி போட்டிருக்கு, பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்காரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாங்க. ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு சோதனை. அவங்களாம் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? ஏன்னா நீங்கள் ஆவியில் நிரப்பப்பட்டவங்க, அவங்க ஆவியில் நிரப்பப்படாதவங்க. இல்லை முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? 14ஆம் வசனம் பாருங்க, அதில் 4:14. ஆமென். அதாங்க உங்களை பலப்படுத்திருக்காங்க தாங்க அந்த பிரச்சனை, போராட்டம். ஆவியானவர் அப்படி தாங்க நடத்துவார். ஏங்க தேவன் நம்மளை சாதாரணமானவங்க இல்லைங்க. நம்மலாம் நீங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா செய்தியினுடைய ஒரு எதை புரிஞ்சுங்களே இல்லையா, நீங்கள் சாதாரணமானவங்க அல்லங்க. பரிசுத்தம் நிரப்பப்பட்டவன், உலகத்திலே வல்லமை பெற்றவர்கள், உலகத்திலே விடுதலை பெற்றவர்கள், எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும். ஏன்னா பாவம் மரணம் என்பவர்கள் என்ற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்றே. நான் யாருங்க? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய புத்திரன். என்ன நடவடிக்கையான லைஃப் ஸ்டைல் எல்லாமே யாருங்க? இயேசு கிறிஸ்து. அதனால என்ன சொன்ன, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினால, என்னுடைய பலத்தினால இல்லைங்க. இப்போ நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ள போயிட்டீங்க, போராட்டத்துக்குள்ள போயிட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பலன் இல்லைன்னு தெரிஞ்சிருங்க. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருவாங்க உலகத்தில். ஏன்னா அதான் இயேசு கிறிஸ்து, நீங்கள் பரிசுத்த ஆவி வரும்போது பலன் அடைந்து எனக்கு பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க இவன் தான் அப்படின்ட்டு. ஏன்னா பேதுரு யோவானை பார்த்து என்ன சொன்னாங்க? அவங்க இயேசுவோடு இருந்தவர்கள். நம்மளை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க இயேசுவோடு இருந்தவங்க இவங்க. ஏன்னா வாழ்க்கை மாறுபட்ட வாழ்க்கையை மாறிவிடும், வேறுபட்ட வாழ்க்கையை மாறிவிடும். அதனால் கடைசியில் அந்த ரோமரில் முடிக்கும் போதுங்க அழகாக முடிக்கிறாருங்க. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமன்றங்களாக்கிறவர். எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவதூரானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கான்ஃபிடன்ஸ். தலையில தாழ்த்தலாங்களா ஒரே நிமிஷம்? பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் ஆவியானவர் மூலம் எங்களோட இடைப்பட்டதற்காக கொடான குறித்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்.